உலகத்தில் உள்ள வியாதிகளிலே நம்பர் 1 வியாதி வந்து என்னன்னு சொல்லலாம்னா அது டிப்ரெஷன் தான். ஜெண்டர் மெடிசின் எப்படி ஹார்ட் டிசீஸு கிட்னி டிசீஸ்ன்னு பிரிக்கிற மாதிரி ஆண் வியாதி பெண் வியாதினே தனியாக பிரித்து கூட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ பெண்களும் வந்து நிறைய ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிச்சாங்க. யூ மீன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ சரக்கு அடிச்சா வந்து டிப்ரெஷன் குறையும். ஒரு கடையில் போய் காஃபி குடிக்காத ஆளுக்க கூட போய் she may go and sleep with that boy அப்படின்னு சொல்லு. ஆல்கஹாலும் டிப்ரெஷனும் இருந்துச்சு என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஆண்களை விட கொஞ்சமே குடிச்சா கூட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். இப்போ கேட்போம், இப்போ டிப்ரெஷன்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்பர் 1 தூக்கம் வராது. இவன் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து அது பெண்கள் யூஸ்வலாகவே பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கோவத்தெல்லாம் இப்படி தான் சாப்பிட மாட்டாங்க. நீ தான் வர்றம்மா, உன்னை வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னா நீ என்ன சொன்ன, எனக்கு பைத்தியமா? ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இந்த நேர்காணலில் நம்ம கூட டாக்டர் கருணாநிதி இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் டீனா. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், வேலண்டைன்ஸ் டே கிரீட்டிங்ஸ் டு அவர் டீம் மெம்பர்ஸ், எல்லா வாசகர்களுக்கும். சார் டிப்ரெஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? டிப்ரெஷன் உலகத்தில் உள்ள வியாதிகளிலே நம்பர் 1 வியாதி வந்து என்னன்னு சொல்லலாம்னா அது டிப்ரெஷன் தான். இப்போ நம்ம வந்து பிரசிடென்ட்னு சொல்லுவோம், இல்லை கம்பெனியில் போனால் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து பிரசிடென்ட்டோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு கேட்டால் டிப்ரெஷன் தான். சரியா? இந்த டிப்ரெஷனை பற்றி ஏன் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, டிப்ரெஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிற போலீஸ் மாதிரி கிடையாது. இது சீக்ரெட் சர்வீஸ். எங்கே இருக்குன்னு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், நமக்கு வெளியில் தெரியுது வந்து கொஞ்சம் ஒரு சிறு துளி தான். அது வந்து இவ ரொம்ப டிப்ரெஷன் தான் நம்பர் 1 சொல்கிறோம். ரொம்ப பேருக்கு இருக்குது. இதை வந்து ரொம்ப பேருக்கு இது என்ன தெரியாது, டிப்ரெஷன் இதுதான் டிப்ரெஷன்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. ஏன்னா அது ரெகக்னேஷன் பண்ணாமல் இவங்க வந்து எஸ்பெஷலி விமென், எனக்கு முட்டு வலிக்குது, சோர்வாக இருக்குது, முதுகு வலிக்குது, அந்த தூக்கம் வருதுங்கிறது கூட அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல. வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதனால தான் இப்படி இருக்குமோங்கிறலாம் வந்து அந்த கனெக்டிங் த டாட்ஸ் வந்து ரொம்ப தெரியாதனால இது வந்து சொல்லனா துயரம். ரொம்ப வந்து இதோட எஃபெக்ட் சொசைட்டியில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதனால எக்கனாமிக் கிளாஸும் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்கள வச்சு நம்ம கேர் பண்ணணும். சில நேரம் கொஞ்சம் விட்டுட்டு போனால் கூட என்ன பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கலாம். என்ன ஸோ இதோட எக்கனாமிக் லாஸ் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது இந்த பூட்டான்லாம் வந்து நம்மள மாதிரி ஜிடிபின்னு சொல்லாமல் கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஸ்கூலில் கூட ஒரு பையனோ ஒரு காலேஜில் ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சூசைட் பண்ண அட்டன் பண்ணிட்டா கூட எல்லாரும் என்ன ஆயிடுவோம், அது அந்த ஏரியாவே என்ன ஆயிருது, ரொம்ப டல் ஆயிருது. இதனால நம்மளுடைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய இது ஒரு கட்டாஸ்ட்ராஃபியா, இதனால வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஜாஸ்தி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஹோல் ஐடியா இஸ் டு பிரிங் அது வீட்டுக்கு பின்னாடி உள்ள டிப்ரெஷனை கொண்டு வந்து ரோட்ல முன்னாடி வைக்கிற மாதிரி we want to break the barrier, we want to sensitize the people. எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் வேணும். அப்பதான் டிப்ரெஷனை வந்து நம்ம வந்து ஏர்லியராகவே ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிப்ரெஷனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள மாடர்ன் டே ட்ரீட்மெண்ட் வந்து டிப்ரெஷனுக்கு வந்து ரொம்ப நல்ல, ஒரு வாரத்தில் என்ன பண்ணிடலாம் அவங்கள, அந்த மெலன்கலி அந்த அழுதுகிட்டே இருக்கிற ஆளை வந்து ஓரளவாவது வந்து வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டேங்கிற ஆளை வந்து கொஞ்சமாவது வெளியில் வராட்டினா கூட வீட்டுக்கு வாசலில் கூட வர வைக்க முடியும். த வொர்ஸ்ட் திங் அபவுட் டிப்ரெஷன் டீனா என்ன அப்படின்னா சூசைடல் டெண்டன்சி ஆர் சூசைட். என்ன அந்த காலத்துலலாம் முருங்கை மரத்தில் அப்படிம்பாங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயே ஃபேனில் இல்லை ரேட் பாய்சனோ எங்கேயாவது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பெரிய பணக்காரர் காஃபி கேஃபேக்காரர் வந்து காரெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு பெரிய ஆற்றுல போய் கர்நாடகாவில் போய் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய லாஸ். என்ன இதுக்கு டிப்ரெஷனுக்கு வந்து இது கேன்சர் கிடையாது, இது ஹார்ட் அட்டாக் கிடையாது, இதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் இதை பற்றி வந்து பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் த ரைட் டாபிக், தட் டு இந்த ஃபெஸ்டிவல் டைம். இப்போ டிப்ரெஷன் வந்து லேடிஸ் கேன்சர் அதிகமாக வருது. வெரி குட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மென் அண்ட் உமன் ஆர் நாட், தே ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஆனால் அவங்க ரெண்டு வரையும் நம்ம ஒன்றா ட்ரீட் பண்ண, ஒன்றா தான் வி ஹேவ் டு ட்ரீட் தம் இன் பார் வித் ஈச் அதர். என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். விமனோட ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன், மென்னோட ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜனால் ரெண்டாவது ஜீன்ஸ் குரோமோசோமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சில டிசீஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனல் டிசீஸ், தைராய்டு வந்து விமனுக்கு தான் ரொம்ப ரொம்ப காமன் இருக்கும். இன்னும் வந்து ருமட்டாலஜிக்கல் டிசீஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இல்லை இன்னொன்று ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், தைராய்டு இதெல்லாம் வந்து விமனுக்கு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் அக்னி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் விமனுக்கு தான் இதாக இருக்குது.
என்ன நாலாவது தான் வந்து இந்த சைக்காலஜிக்கல் சம்ஹவ் விமனோட பிரெயின் இஸ் இந்த வயரிங் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட்னு சொல்கிறாங்க. ஹார்மோனல் எஃபெக்ட் சொசைட்டியே விமனை வந்து சரியாக வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுது. இதனால எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஹிஸ்டீரிக்கல் இந்த பேரே அது வந்து யூட்ரஸ் இப்போ ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க அந்த காலத்து வியாதி. என்ன ஸோ விமனுக்கு வந்து ஒரு சில டிசீஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா இதில் டிப்ரெஷனும் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் விமனுக்கு என்ன சொல்ல போனால் இந்த பிரஸ்ட் கேன்சரு, செர்வைக்கல் கேன்சரு, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டிசீஸ் இதெல்லாம் விமனுக்கு தான் காமனாக இருக்குது. அதனால தான் ஜெண்டர் மெடிசின் எப்படி ஹார்ட் டிசீஸு கிட்னி டிசீஸ்ன்னு பிரிக்கிற மாதிரி ஆண் வியாதி பெண் வியாதினே தனியாக பிரித்து கூட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதனால் ஆண்களுக்கும் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் என்னது அடிக்ஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக் அப்யூஸு, கேம்பிளிங்கு, இன்னும் இன்றைக்கி இந்த ஃபோன் அடிக்ஷன் இதெல்லாம் ஆண்களுக்கு இருக்குது. பட் விமனுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து ரொம்ப 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 காமனாக இருக்குது. இப்போ பெண்களும் வந்து நிறைய ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிச்சாங்க. யூ மீன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ சரக்கு அடிச்சா வந்து டிப்ரெஷன் குறையும் கண்டிப்பா. அதுதான் அதாவது சைக்காட்ரிஸ்ட்டை போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆல்கஹால் சாப்பிட்றாங்கல்ல அது பாரில் இருக்கிறாங்களே டாஸ்மாக், அது ஆண்களோ பெண்களோ, ரோட்டில் உள்ள டாஸ்மார்க்கில் ஆண்கள், நம்ம மாலில் உள்ள டாஸ்மார்க்கில் மேபி பெண்களும் இருக்கலாம். ஏன்னா மோர் தென் 2/3 அதாவது 70% ஆஃப் த ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் வியாதி இருக்குது அப்படிங்கிறான். சரியா இல்லை அதாவது ஏதாவது ஒரு மூட் டிசார்டர் அப்படிம்போம், ஸ்கிசோஃப்ரெனியா அப்படிம்போம், இல்லை பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிம்போம். இன்னும் சொல்ல போனால் ஆல்கஹாலே ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் தான். ஒரு மனநோய் உள்ளவன் தான் போய் குடிக்கிறான், இவங்களுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அதனால பெண்களுக்கு டிப்ரெஷன் காமனாக இருக்கிறதுனால பெண்களும் ஆல்கஹாலுக்கு வந்து ஈஸியாக என்ன ஆயிடலாம், ஹூக் ஆயிடலாம். என்ன இல்லை அதனால ஆல்கஹால் குடிக்கிற பெண்களுக்கு டிப்ரெஷனும் வரலாம். இல்லை இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். த மெயின் திங் அபவுட் உமன் அண்ட் டிப்ரெஷன், உமன் அண்ட் ஆல்கஹால் என்ன அப்படின்னா இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஹிபிஷன். இப்போ வந்து நீ தான் ஒரு பெண் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஏதாவது டாய்லெட் போனால் இங்கே போயிடலாம், நீங்கள்லாம் ரொம்ப சேஃப் அந்த ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுக்கோ, இன்ஹிபிஷன் சொல்லுவோம். இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த இன்ஹிபிஷனை வந்து என்ன பண்ணிடும், எடுத்துரும். ஸோ ஆணும் பெண்ணும் ஈக்குவல். அது ஒரு இங்கிலாண்டில் ஒரு லேடி யாஸ்மி அலிபாய்னு ஒரு ரைட்டர் எழுதுவாங்க. அந்த அம்மா சொல்லும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஒரு பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா யார் கூட போய் அது காஃபி கூட குடிக்காது, இல்லை பிரேக்கிங் ஒரு கடையில் போய் காஃபி குடிக்காத ஆள்க கூட போய் ஷீ மே கோ அண்ட் ஸ்லீப் வித் தட் பாய் அப்படின்னு சொல்லும். ஆல்கஹால் அந்த அளவுக்கு என்ன, நீ என் கூட வெளியிலே வரமாட்டேன், ஆனால் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா வாங்க சார், அந்த அளவுக்கு ஆல்கஹாலோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி. ஏன்னா ஆல்கஹாலும் டிப்ரெஷனும் இருந்துச்சு என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஆண்களை விட கொஞ்சமே குடித்தா கூட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். ரெண்டாவது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஆல்கஹால்னால அந்த குழந்தையே நல்லா இருக்காது. அதனால் பெண்கள் வந்து டிப்ரெஷனை விட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆல்கஹால் பக்கம் போகிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்ம ரொம்ப சினிமா இந்த அழகை உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்லாம் ஒரு சினிமாலலாம் பெண் குடித்ததுனால என்ன ஆயிரும் அப்படிலாம் இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் பெண்கள் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். சரியா? இப்போ இந்த டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் நீ வந்து பெண்கள் அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கும் வருது. ஏன்னா டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக வரும் என்ன அப்படின்னா ஓல்டேஜ், வயசானா நமக்கே என்ன வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் அலோன், தனியாக இருந்தாங்க அப்படின்னா ஓல்டேஜில் அவங்களுக்கு வந்து பென்ஷனோ யாருமே அந்த சோஷியல் அந்த டிப்ரெஷனை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் தான் டல்லாக இருக்கிறேன், இல்லை நீ தான் டல்லாக இருக்கிற, என்ன டீனா கவலைப்படாதம்மா வா, அந்த அந்த கேரிங் வேர்ட்ஸ் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்மளை யாருக்குமே நம்மளுக்கு வி ஆர் பேர்டன் ஃபார் த சொசைட்டி, நம்மளை யாருமே என்ன நம்மக்கிட்ட அன்பாக இல்லை. இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட டிப்ரெஷன் ஒரு அனக்லிட்டி, அம்மா விட்டு தனியாக அதை பிரித்து வச்சாலே டிப்ரெஷன் வந்துடும். ஸோ ஓல்டேஜ் தோஸ் ஹூ ஆர் லிவிங் அலோன், அதில் தான் இந்த விடோஸ் அண்ட் விடோவர். என்ன தனியாக ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை அப்படின்னா சொசைட்டி சைக்காலஜியை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா லாஸ் ஆஃப் த ஸ்பவுஸ், அதாவது திருமண தம்பதிகளில் ஒருத்தர் இறந்து போனால் அதுதான் உலகத்திலே கிரேட்டஸ்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் என்ன நினச்சிருப்போம், ஒய்ஃப் வந்து இப்போ மொபைல் ஃபோன் மாதிரி தான் ஒய்ஃப் அந்த காலங்களில். காலையில் எந்திரிச்ச உடனே பேஸ்ட் எடுத்து வைக்கணும், துண்டை எடுமா, தண்ணி நல்லா இல்லை, ஏன் சாப்பாட்டில் உப்பு இல்லை, நான் வெளியில் போகணும், வேகமாக கிளம்பணும், நீ என்ன அந்த மாதிரி பண்ணி ஆள் கடைசியில் பேஸ்ட் இவர் தான் போய் எடுக்கணும். என்ன சாப்பாடு ஹோட்டலில் தான் வாங்கணும் அப்படின்னா டிப்ரெஷன் ஆயிடுது. சரியா? ரெண்டாவது இந்த எக்ஸாம் ஃபெயிலியர், ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எக்ஸாம் இன்றைக்கெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நீட்டு இப்போ எக்ஸாம் ஃபெயிலியர் கூட கிடையாது, நீட்டில் நல்ல மார்க் வாங்கலைன்னா கூட ரொம்ப பேருக்கு என்ன ஆயிரும், டிப்ரெஷன் ஆயிடுது. ஃபைனான்ஸ் திடீர்னு வந்து இப்போ இஎம்ஐ வந்து கேட்டு வீட்டு வந்து அடிக்க வந்தாலே அது வந்து என்னது டிப்ரெஷன் பிரச்சனை. ரெண்டாவது கப்பலுக்கு வந்து திடீர்னு ஒரு லாஸ் ஆயிடுது, ஹியூஜ் லாஸ். இப்போ ஒருத்தங்க கூட சொல்கிறாங்க சார் இந்த கொரோனா வந்துச்சு எனக்கு வந்து பில் பாஸ் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் போடுறான், இல்லை இந்த இப்போ வெனிசுலா அந்த மாதிரி ஃபாரின் ட்ரேடு அந்த மாதிரி ஹியூஜ் லாஸ் வந்தால் உடனே வந்து டிப்ரெஷன் வந்தது. அஃபயர்ஸ்
என்ன அதாவது திடீர்னு வந்து இந்த காலத்தில் அஃபையர்லாம் ஆன்லைனில் இருக்குது என்ன திடீர்னு நம்பர் மாற்றிட்டாலே என்ன ஆயிரும் இல்லை பிளாக் பண்ணி வச்சுட்டா அது ஒரு இதுதான் சரியா. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கிரானிக் டிசீஸ் இந்த கேன்சர் அதெல்லாம் வந்து ரொம்ப வலி வர்றது இல்லை ஸ்ட்ரோக் வர்றது ஹார்ட் அட்டாக் வர்றது கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் சில நேரம் காலை எடுத்துடுறது இந்த மாதிரி கடினமான வியாதிகள் வந்தால் கூட அதில் வந்து டிப்ரெஷன் வந்துடும். அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா அதில் 2/3 வந்து இல்லை 50% அவங்களுக்கு வந்து அண்டர்லைங்காக டிப்ரெஷன் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா இந்த டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு வந்து சில பேருக்கு அது டிப்ரெஷன்னே தெரியாது சரியா. இதில் ஒரு முக்கியமான கேட்டகரி என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று உண்டு. இந்த பெண்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்த அந்த அந்த ஒரு 6 months அது வந்து ரொம்ப டஃப் டைம். ஏன்னா ஹார்மோனில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஹார்மோன் வந்து மலை மேலே ஏறி அது கீழே இறங்கிடும் என்ன. அப்போ இந்த குழந்தையை வளர்க்கணும் அது தூங்க முடியாது வீட்டில் வந்து பெண்களுக்குன்னா வேலை இருக்கும். அதனால இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ப்ளூன் அப்படிம்போம். அது டிப்ரெஷன் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வந்து சில நேரம் குழந்தைகளே வந்து அந்த அம்மாக்கள் தெரியாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க தூக்கி வீசி இறந்ததெல்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து டிப்ரெஷன் வந்து ரொம்ப இப்போ ஜென்ஸுக்கு அதிகமாக டிப்ரெஷன் வந்து அவங்களால வந்து செக்ஷுவல் லைஃப்ல ஆக்டிவா இருக்க முடியாது. வெரி குட். இது அதாவது இப்போ கேட்போம் இப்போ டிப்ரெஷன்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்பர் 1 தூக்கம் வராது. இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் எந்த டாக்டர்கிட்டையும் நம்ம சரியாக என்ன பண்ண மாட்டோம் சொல்ல மாட்டோம். டாக்டர்களும் இதை அவ்வளோ சரியாக நம்ம ட்ரைனிங்கில் வந்து சைக்காட்ரிக் அந்த மனநோயை பற்றி ட்ரைனிங் சரியாக கிடையாது இவங்களும் இதை பற்றி கேட்க மாட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை போனாலோ இல்லை நியூராலஜிஸ்ட்டை போனாலோ தான் அவங்க வந்து தூக்கத்தை பற்றி கேட்பாங்க. இந்த டிப்ரெஷன் ஆளுகளுக்கு வந்து என்ன வராதுன்னா தூக்கம் சரியாக வராது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எர்லி மார்னிங் அவேக்கனிங் 7 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஆள் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே என்ன பண்ணலாம் வெளியில் எல்லோரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஐயோ நமக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு நம்ம காரில் போக முடியாது ஆட்டோவில் தானே போவோம் நம்மளை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க நமக்கு இந்த மாதிரி லவ் ஃபெயில் ஆச்சு நம்மளுக்கு இன்னும் வேறு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா வேறு யாராவது மாப்பிள்ளை கொடுப்பாங்களா இந்த மாதிரி வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதான் எர்லி மார்னிங் அவேக்கனிங் சீக்கிரமே எந்திரிச்சிட்டு இது அம்மாக்கள் தான் நல்லா பார்ப்பாங்க சரியா. அம்மாக்கள் இல்லது ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிடலாம் யாராவது ஒருத்தர் இதை பார்த்துருவாங்க. அப்போ இப்போ நம்ம இதை வந்து இந்த அவேர்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி காலையிலே எந்திரிச்சிடுறான் எந்திரிச்சு பல்லெல்லாம் தேய்க்காம அந்த பாட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க பையன் என்ன பண்ணுறான் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறான் அப்படின்னா அதுதான் டிப்ரெஷன். என்ன இன்னும் சில நேரம் என்ன ஆகுமா ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் திடீர்னு 12 மணிக்கு எந்திரிப்போம் ஐயோ நமக்கு எக்ஸாம் வந்துருமே இல்லை எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் அந்த மாதிரி 12 மணிக்கு தூங்கிறது 2 மணிக்கு எந்திரிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி எர்லி மார்னிங் அவேக்கனிங் ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் இதெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்கு வந்து முக்கியமான காரணம். அப்போ அவங்க எப்போ எவ்வளோ நாளாக தூக்கம் வரல சார் எக்ஸாம் ரிசல்ட்லேருந்து தூக்கம் வர அதான் டிப்ரெஷன். ஏன்னா ரெண்டாவது வந்து என்ன இருக்காது பசியே இருக்காது. இவன் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து அது பெண்கள் யூஸ்வலாகவே பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கோவத்தெல்லாம் இப்படி தான் சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருப்பாங்க அந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணாது மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குமா ரூமில் போய் என்ன பண்ணிக்கிறோம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் ஒரு சத்தியாகிரகம் டிப்ரெஷன் ரொம்ப பெரிய சத்தியாகிரகம் பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. டீனா இதை முடிச்சுட்டு நமக்கு நாளைக்கு சினிமாவுக்கு போகலாமா இல்லை எங்கேம்மா அந்த அப்படி ஏன்னா அந்த சொசைட்டியை வந்து வித்ட்ரா பண்ணிடுறது ஏன்னா அவங்க க்ளீனாக ஷேவ் பண்ணுறதோ ப்ரஷ் பண்ணுறதோ பழைய சட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. நெகட்டிவ் தாட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் நம்மளாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம அழகாக இல்லை நம்ம கருப்பாக இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம குண்டாக இருக்கிறோம் நமக்கு மூக்கு இப்படி இருக்குது. இன்னும் பெண்களுக்கு சில நேரம் என்ன ஆயிடுது பிரஸ்ட்டே டெவலப்மெண்ட் இல்லை பிரஸ்ட் ரொம்ப இந்த மாதிரி பல அந்த அவங்களுக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ரெண்டாவது எக்ஸஸ் ரிலீஜன் கடவுள் இதனால தான் ரொம்ப பேர் கோயிலுக்கு போகிறாங்க புரியுதா. வீட்டில் உள்ள பிரச்சனையை போய் யார்ட்டையுமே சொல்ல முடியாது. அங்கே போய் என்றைக்குமே முருகா இல்லை கடவுளே இந்த மேல்மருவத்தூர் இந்த மாதிரி இந்த வெள்ளூர் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து தே கிவ் சம் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிலீஜியஸ் கவுன்சிலிங் இதுதான் கன்வர்ஷன்ங்கிறது சரியா. அவங்களுக்கு அது மணியோ மேபி சரியா. அதை வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் டாக்டர்கிட்ட கொண்டு போகாம இந்த மாதிரி சாமியாட்ட போட கூட நல்லது தான் இல்லை. இதுலேயே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கிறிஸ்டின்லாம் அவங்க தியாலஜிஸ்ட் வந்து அவங்க சில பேர் கவுன்சிலிங் படிச்சிருப்பாங்க. Those people are well trained. ஒரு தியாலஜியில் வந்து ஐ எம் நாட் சேயிங் திஸ் ரிலீஜியன் இஸ் குட் தட் ரிலீஜியன் இஸ் குட். கிறிஸ்டியன்லேயுமே ரொம்ப பேர் என்ன அந்த பால் தினகரெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு எனக்கு பணம் கொடுங்க நான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பட் அவங்க வந்து அந்த தியாலஜி வந்து அந்த ட்ரைனிங் இருக்குது. அப்போ நம்ம ஹிந்து ரிலீஜன்லேயே மற்ற முஸ்லீம்ஸ்லேயே என்ன பண்ணணும் அந்த கம்யூனிட்டி கேதரிங்கில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஏன் டாக்டர் இப்போ நீங்க டாக்டர் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும். இப்போ விமனுக்கு வந்து 2 விஷயத்தினால பயங்கரமாக டிப்ரெஷன் வருது. ஒன்று சூப்பராக சொன்னீங்க
பிரஸ்டே வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிறைய விமென்க்கு வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டே இல்ல. சோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டியில பாத்தீங்கன்னா வந்து லோ கரெக்ட். சோ ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பயங்கர டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. அப்ப இது எப்படி சரி பண்ணலாம்? வெரி குட் அம்மா. இது வந்து நீ சொல்ற மாதிரி 80% வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கலாம். இன்னும் ஒரு 10% 50% சார் எனக்கு ரொம்ப பெரிய அதுவும் எம்பராசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு என்ன சொல்றாங்க, மூக்கு சப்பையா இருக்கு அப்படிம்பாங்க. அது இந்த ஸ்ரீதேவி மாதிரி சில பேர்லாம் என்ன எத்தனையோ பேர் வந்து அதை போய் ஆபரேஷன் பண்ணி உள்ளதும் போச்சுட்டா அந்த மாதிரி இருக்கு. சில இந்த மாதிரி பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் யாருமே அவங்கள பத்தி 100% மார்க் கொடுக்கறது கிடையாது. இப்போ நானே என்ன நினைப்பேன், ஐயோ நமக்கு என்ன தலையில் முடி இல்லையே, நம்மளை இனிமேல் யாராவது அந்த மாதிரி நம்ம என்ன. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். என்ன நான் வந்து எனக்கு வயசு 60 வயசு ஆயிடுச்சப்பா நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணணும். சரி அதே மாதிரி பெண்களுமே என்ன நினைக்கணும், நான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள ஒரு காட்சி பொருளாக தான் வந்து தேற்றி நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு என்ன சி மை பிரஸ்ட் மே நாட் பி தட் டெவலப்ட், ஐ வில் ஃபைண்ட் அவுட் அ கை ஹூ லைக்ஸ் மீ அஸ் அ ஹோல். அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல்லையோ காலேஜ் நம்ம மார்க்கை தான் எடுக்க சொல்கிறோம். சரியா, நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ மென்டல் டஃப்னஸோ என்ன பண்ணுறது கிடையாது, சொல்லி கொடுக்கறது கிடையாது. இப்போ நல்ல டஃப் மேன் ஒரு டஃப் கேர்ளை என்ன பண்ண மாட்டாப்ல, இதுக்காக போய் சரி எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோமோ அடுத்த தடவை எழுதுவோம், இந்த மாப்பிள்ள நம்மளை விட்டுட்டாப்ல இன்னொரு மாப்பிள்ள இல்லை கல்யாணம் எதுக்கு முடிக்கணும், அந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம என்ன பண்ணணும். தட் இஸ் த ஹோல் திங். சரியா. இன்னொன்று சார், அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விமனுக்கு வந்து குழந்தை பிறந்தோன்னா நாட்டம் கம்மியாயிடுது. இதுக்கு மேல் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து ரெண்டு பேத்துக்குள்ள டிப்ரெஷன் போயிடுது ஹஸ்பண்ட் வைஃப். அந்த அதாம்மா, இது வந்து இந்த இந்தியன் உமனுக்கு வந்து எப்போ கல்யாணம்னு தெரியாது, எப்போ குழந்தை பிறக்குதுன்னு தெரியாது. அந்த மேரேஜுக்கு அப்புறமே நான் என்ன சொல்கிறேன், சில பேர் நான்லாம் பார்த்துருக்கேன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து என்ன ஆயிருது, பெருத்து. ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சிடுறாங்க, அவங்க வந்து அவங்கள பற்றியே தே டோன்ட் கேர் அபவுட் தெம் செல்ஃப். அப்போ அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த அந்த இன்டிமெசி என்ன ஆயிருது, கேப் ஆயிருது. மென் ரோம் அரவுண்ட். இந்த அம்மா என்ன நினைக்குது, நம்ம வாழ்க்கை இனிமேல் துமில். அதைத்தான் என்ன பண்ணணும். இப்போ நீங்கள் இதுக்கு தான் வந்து நம்மளே என்ன பண்ணணும், ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி பெல்விக் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஈவன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் யூ ஆர் அ உமன். சரியா. ஏன்னா அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து என்ன பண்ணணும், அதில் வெல் பீயிங் என்ன அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு தான் நம்ம எல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம மேக்கப் பண்ணுறோம், நல்ல சினிமாவுக்கு போகிறோம், இல்லை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வளைச்சு இந்த மாதிரி வெல் பீயிங்க்கோ இதுக்கெல்லாம் நம்ம வி டோன்ட் ஸ்பெண்ட் டைம். இதுக்கு தான் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் அவேர்னஸ் பண்ணணும். இப்போ இங்கிலாந்துலலாம் எனக்கு நல்ல அவருக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒரு பெரிய காலேஜ் உண்டு. அவங்க டிப்ரெஷன் அவேர்னஸ் வீக் இன் 1 வீக் வந்து என்ன பண்றாங்க, அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. பிகாஸ் டிப்ரெஷன் இஸ் வெரி வெரி காமன். அத நம்ம ஊர் பத்தி பேசினாலே கொலைன்னாங்க. எஸ். சரியா. இது அதனால தான் இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து வெளியில் சொல்லாமல் ஹஸ்பண்டு சில நேரம் சூசைட் பண்ணிக்கலாம், இல்லை டைவர்ஸ் ஆகி அந்த பொண்ணு போய் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூட்டி வெளியில் வச்சு நம்ம சொசைட்டி நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சொசைட்டியை நான் என்ன சொல்வேன்னா திருட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவேன். பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் தான் எல்லாம் நடக்குது. அப்ப நம்ம தான் வெளியில வந்து ஏன் இவருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது, இல்ல கல்யாணம் இதை வந்து பிரிவென்ட் பண்றதுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கவுன்சிலிங் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணிக்கலாமே. அப்ப அந்த பொண்ணு எனக்கு டிப்ரெஷன் வருது அப்படின்னா அதுக்காக இந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணாதீங்க, டோன்ட் நெக்லெக்ட் ஹர், யூ ட்ரீட் ஹர். இந்த மாதிரி நம்ம ஓப்பனா பேசுறாலே பாதி பிரச்சனைகள் வந்து. ஏன் டாக்டர் இப்ப சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியுது. எப்படின்னா செல்ஃப் அட்ராக்ஷன், அவங்க எல்லாரும் பார்க்கணும், அட்டென்ஷன் சீக்கிங், சூப்பர்ப்பா நீ அழகுப்பா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவுட் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க. இது ஒரு விதமான மனநலம். அதுதான் அது. அப்பதான் see the whole thing is பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்கள காட்சி பொருளாவே தான் நினைக்கிறார்கள். நீங்களும் என்ன சொல்ல அந்த பர்சனாலிட்டி ஒன், ஐ எம் ஆல்சோ a woman, நானும் ஐ எம் a human being, ஐ எம் ஆல்சோ protected to the society, நானும் நல்ல டீச்சர் ஆவேன், நானும் நல்ல லாயர் ஆவேன், நானும் நல்ல டாக்டர் ஆவேன்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட அது வந்து யார் இதுதான் பில் கேட்ஸ் அந்த காலத்திலே சொல்லியிருக்காப்ல, இந்தியன் மதருக்கு தான் ப்ராப்ளம். இவங்க வந்து பையனை நல்லா வளர்க்குறாங்க, பெண்களை என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணிடுறாங்கன்னா அல்லது டீச்சர்ஸ். அப்போ இதுக்கு தான் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் ஒரு கவுன்சிலர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நர்ஸ் வைக்கணும்னு சொல்கிறோம், அவங்க ஒரு கவுன்சிலர் வைக்க சொல்கிறாங்க. இது காலேஜஸ்லேயே இருக்குது. இதை என்ன பண்ணுறது கிடையாதுன்னா இப்போ மெடிக்கல் காலேஜ்லேயே ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா அதை வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து பார்க்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுறது கிடையாது, அந்த கனெக்டிங் த டாட்ஸ் இது பண்ணுறது கிடையாது. அந்த பையன் சூசைட் பண்ணால் தான் என்ன பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த அவேர்னஸை கொண்டு வந்து சைக்காலஜி பெண்களுமே என்ன பண்ணலாம், ரொம்ப பேர் சைக்காலஜி படிக்கலாம். ரொம்ப சைக்காட்ரிஸ்ட் இந்தியாவில் வந்து இந்த நல்ல சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல்லாம் நிமான்ஸ்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது.
இன்னொன்று நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காட்ரா நாங்கள்லாம் சொல்கிறோம் நமக்கு வந்து 9 டிமாண்ட்ஸ் வேணும். அந்த நேஷன் வைடு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் இருக்க மாதிரி ஒரு சைக்காட்ரிக் அந்த ஹாஸ்பிட்டல் வேணும். இது என்ன அப்படின்னா அந்த நாகூர் தர்காலெல்லாம் போய் கெட்டி போட்டுறாங்க செயினை வச்சு. சரியா பாவம் என்ன இல்லை மந்திரிட்ட போய் என்ன பண்ணுறாங்க பேய் பிடிச்சிட்டு அப்படின்னு. இது இந்தியாவுக்கு ரொம்ப கெட்ட பேர். சரியா நம்ம சொசைட்டி அப்படித்தான் இருக்கு, நம்ம கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்கு, நம்ம டாக்டர்களுமே பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அதாவது ஆல்கஹால். இப்போ ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட்டை போய் நான் ஒரு நாள் கேட்டேன், இந்த மாதிரி ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்குலாம் சைக்காட்ரிக் டிசார்டர் ரொம்ப இருக்கு, நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா? ஐயோ நாங்கள் ரெஃபர் பண்ண எங்ககிட்ட பேஷண்ட் வரமாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர் நம்ம டாக்டர்களே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி பிஸ்னஸ்ன்னு கிடையாதுமா, அவங்க ஆமாம் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்மா வந்துடும். நம்ம இப்போ நீ தான் வர்றம்மா, உன்னை வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னா நீ என்ன சொன்ன, எனக்கு பைத்தியமா ஏத்துக்கிற அந்த கெப்பாசிட்டி, அந்த ஸ்டிக்மா இருக்கு, அந்த நெகட்டிவ் அந்த ஆட்டிடியூட். ஐயோ அப்போ நம்ம தான் என்ன சொல்கிறோம், 10% ஆஃப் த பேஷண்ட் பாப்புலேஷனுக்கு வந்து அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவையாவது டிப்ரெஷன் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போய், அதே மாதிரி டிப்ரெஷன் வந்தால் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேங்கிறது இதை தான், அதுதான் த ஹோல் ஐடியா. இப்போ தான் கடைசியில் என்ன சொல்லணும் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்லேயே என்ன சொல்லுவோம், ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அந்த நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது. இல்லையா டாக்டர், இப்போ பீப்புளுக்கு ஒரு பயம் இருக்குது, இது மித்தா இல்லை உண்மையாக நீங்கள் சொல்லலாம். டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிட்டா செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும்ன்றாங்க. வெரி குட். சரியா எல்லா ட்ரக்குக்குமே சைடு எஃபெக்ட் இருக்குது. என்ன இப்போ அதுக்கு தான் இப்போ டிப்ரெஷன்லேயே கிரேட் இருக்குது. சரியா இப்போ சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி என்ன கிரேட் 1, கிரேட் சிவியர் டிப்ரெஷன், மைல்டு டிப்ரெஷன், மாடரேட் டிப்ரெஷன் இருக்குது. இந்த மைல்டு டிப்ரெஷனுக்குலாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு, டேய் நீ மார்க் கம்மியாச்சானே கவலைப்படாத, அடுத்த தடவை நீ ஃபீஸ் கட்டிடா, நான் என்ன பண்ணிடுறேன் உனக்கு பாஸ் கொடுத்துட்றேன். அந்த பையன் வந்து இந்த இது பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ஒரு பையனே ஒரு பொண்ணே கனெக்ஷன் வந்தால் உடனே அது பயந்து போய் என்ன பண்ணிடுது, நம்பரை பிளாக் பண்ணுது. சரியா இவன் என்ன நினச்சிடறான், அந்த பொண்ணு நம்மளை டிஜெக்ட் பண்ணி நினச்சி அதனால கவலைப்படாதப்பா, அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் ஏதாவது இல்லை ஹாஸ்டலில் கேலி பண்ணுவாங்க, அப்பா அம்மாவுக்கு பயந்து பிளாக் பண்ணியிருக்கலாம், நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லி யாரும் இது என்ன பண்ணுறது கிடையாது. அதை இப்போ இன்டர்வியூன் பண்ணி இதில் இந்த லவ்வில் நம்ம போனால் நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயந்து இந்த பையன் என்ன பண்ணிக்கிடுவான், சூசைட் பண்ணி. அந்த மாதிரி ரீஅஷூரன்ஸ், ஃபேக்ட் ஃபைண்டிங் நம்மளாவே நினச்சிக்கிட்டே இருப்போம், அந்த பொண்ணு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டு. இல்லை அவன் வந்து பேங்க் மேனேஜர் வந்து நாளைக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டல ஏன்னா என்னை விரட்டி விட்டுரும், ஏன்னா அதுக்காக நான் சூசைட் பண்ண பேங்க்கில் போய் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த வாட் இஸ் கவுன்சிலிங் அப்படின்னா ஹெல்பிங் யுவர் செல்ஃப் டு ஹெல்ப் யுவர் பாசிட்டிவாக இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு சின்ன அட்வைஸ். சரியா சிவியருக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் எஸ்எஸ்ஆர்ஐன்னு இப்போ உள்ள டேப்லெட் இருக்குது. அதை வந்து இப்போல்லாம் வந்து அந்த எஸ்எஸ்ஆர்ஐ வந்து செர்டலைன் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனி டேப்லெட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல வித்தின் 3 daysலாம் என்ன பண்ணிடும், மூடு வந்துடும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடும். இந்த ட்ரக்குக்கு அதாவது இந்த ட்ரக்குக்கு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த ஆர்கசம் வர்றதை வந்து இது வந்து என்ன பண்ணிடும், தடுத்துருது. அதனால தான் சில பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாத்திரையை தூக்கி போட்டுரும். அது ரொம்ப காமன், எஸ்பெஷலி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே. இது நம்ம ஊரில் சில நேரம் டோஸுமே இந்த ஆன்டி டிப்ரெசன்ட்லாம் எப்படி ஆரம்பிக்கணும்னா ஸ்லோவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், கூட்டணும். இல்லைன்னா சில நேரங்களில் செடேஷன் வந்து ரொம்ப தூங்கிடுவாங்க. அப்போ இந்த மாத்திரை ஏற்கனவே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது, இந்த மாத்திரை போட்டால் இப்படி வருதா மாத்திரையை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், கேர் பண்ணி மாத்திரையை எடுத்து கொடுக்கணும். ஒரு ஆள் எடுத்து கொடுத்தாலும் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அந்த டாக்டருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. நாங்கள்லாம் சில நேரம் சொல்லுவோம் ஆல்டர்னேட் டேஸ் போட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப அந்த டைட் ரோப். சரியா அதனால இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இதில் நாங்கள் பாசிட்டிவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து அது எஜாகுலேஷன்லாம் டிலே பண்ணுறது அப்படின்னால இதை வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுக்கு இந்த ட்ரக்கை நாங்கள் யூஸும் பண்ணுறோம். ஏன்னா இந்த சைடு எஃபெக்ட்லாம் என்ன ஆயிரும், மாத்திரையை விட்ட பிறகு சரியாக போயிடும். இந்த வந்து ட்ரக்கை வந்து ஒரு 6 weeks எடுப்போம். அதுக்கப்புறம் லோ டோஸ் கூட எடுத்துக்கிடலாம். இல்லை அப்படி ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வயகரா. அந்த வயகராவை போட்டால் அந்த செக்ஷுவல் இது என்ன ஆயிரும், மூடும் நல்லாயிருது. ஸோ இதை போய் நீங்கள் இந்த மாதிரி செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆனால் டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு செக்ஷுவல் டிசைரே இருக்காது, அது வேறு. சரியா அதனால இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அதாவது இந்த ப்ராக்டிஸில் என்ன அப்படின்னா இவங்களுக்கு டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ இந்த டேப்லெட் போட்டால் அந்த டிசைர் வரலாம். அந்த வந்ததுக்கப்புறம் ஆர்கசம் வந்து என்னாகும், அந்த எஜாகுலேஷன் டிலே ஆகலாம். ஆர்கசம் டிஸ்ஆர்கசிமியா நாங்கள் சொல்லுவோம். ஆர்கசமோட எஃபெக்ட் தெரியாது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்று டோஸை கம்மி பண்ணலாம், இல்லை பொறுத்துருங்க மாத்திரை நிப்பாட்டினதுக்கப்புறம் எல்லாம் ரிக்கவர் ஆயிரும். இட்ஸ் நாட் இர்ரெவர்சிபிள் டேமேஜ். இல்லை அதையும் மீறி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வயகராலாம் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கஸ் ஆல் த ப்ராப்ளம் வித் யுவர் டாக்டர்.
எக்ஸலன்ட் டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொன்னீங்க. வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய வித்தியாசமான டாபிக் பத்தி பேசலாம். நன்றி. ஸோ டிப்ரெஷனை வந்து நம்ம வந்து டயபிட்டிஸ் எப்படி நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறோமோ அதே மாதிரி டிப்ரெஷனையும் வந்து நம்ம டிஃபீட் பண்ணலாம். நேயர்களுக்கு வந்து யாருக்கு என்ன ட்ரபிள், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இல்லை நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் வருது, இந்த கட்சிக்காரங்கள்ட்டலாம் சொல்லி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் அவேர்னஸ் வரணும், சைக்காலஜிஸ்ட்டோ சைக்காட்ரிஸ்ட்டோ வரணுங்கிறது வந்து நம்மளுடைய டிசையர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.